ஒரு பெரிய கோழிக்கு 4 குட்டி கோழிகள் பிறந்தது. புது உலகத்துக்கு வந்த அந்த குட்டி கோழிகள் உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பெரிய கோழிகிட்ட கேட்டுச்சு. அந்த பெரிய கோழியும் உலகத்தை சுத்தி காமிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா மெதுவா கூப்பிட்டுட்டு கொண்டு போய் காமிச்சிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பெரிய கோழி சொல்லிச்சு, இது புது இடம், ஆபத்து நிறைந்தவை, தனியா எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அந்த சின்ன கோழிகள் தனியா போனாதான் உலகத்தை சுத்தி பார்க்க முடியும்னு தாய்க்கு கீழ்ப்படியாம காட்டுக்குள்ள போச்சு. திரும்பி வரும்பொழுது காட்டு தீல மாட்டிக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம கதறி அழுதுச்சு. அப்போ அங்கு வந்த அந்த தாய்க்கோழி அந்த குஞ்சுகளை அடைக்காத்து பாதுகாத்து இருந்துச்சு. நெருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. கடைசியில அந்த தாய் இறந்து போச்சு. இதே போலதான் நம்மளும் ஏசப்பாக்கு கீழ்ப்படியாம தவறான பாதையை நோக்கி போயிட்டு அழிவை தேடிக்கிறோம். அப்பயும் ஏசப்பா தான் நமக்காக வந்து நம்மளை அதிலிருந்து மீட்டு பாதுகாக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போற வசனம் என்னன்னா, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும்